ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வாரியேஷு சர்வதா. ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அற்புதமான சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் கலத்திரக்காரகன், சந்தோஷக்காரகன், காலபுருஷ தத்துவத்தின்படி 2-7 அதிபதி. ரொம்ப அற்புதமான ஒரு கிரகம். இந்த உலகத்தில் ஜீவராசிகள் எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே சுக்கிர பகவான் தான். ஏன்னா சுக்கிரன் அப்படின்னாலே சிற்றின்பம் அதிகம். அதனால தான் இந்த ஜீவராசிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனைகளுக்கு நழுவிட ஒரு சிரிப்பாக இருக்கிறது இந்த சுக்கிர பகவானோட அருளால் தான். இந்த சுக்கிர பகவான் இப்போ கும்பராசியில் இருக்கார், மீன ராசிக்கு வரப்போகிறார். எப்போ 2-3-2026 முதல் 25-3-2026 வரைக்கும் மீன ராசியில உச்சமடைந்து சஞ்சாரம் பண்ண போறார். சரி, அந்த இடத்த ஏன் உச்சம்னு அங்க வச்சது அப்படின்னு பார்த்தா, காலபுருஷ தத்துவத்தினுடைய 6ஆம் இடத்துல அவருக்கு நீச்சம். அதே சமயம் 12ஆம் இடம், காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடம். 12ஆம் இடம் விரயம். விரயம் அப்படின்னு எடுத்தாலே நமக்கு நிறைய விரயங்கள் சந்தோஷமான விரயங்கள் தான். கரெக்டா? வயசானதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் இதெல்லாம் வரத்துக்கு. மற்றபடி மருத்துவ செலவுகள் வர்றது வேற. ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சொத்து சுகம், வண்டி வாகனம், நகைகள், ட்ரெஸ்ஸு எல்லாமே வாங்கிறதுக்கு நம்மளோட விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய இடம் அயன சயன போகஸ்தானம். அங்கே தான் அவர் உச்சமடைகிறார். ஏன்னா நம்மளோட விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்கு அவர் வராங்க, உச்சமடைகிறார். அற்புதமான ஒரு பெயர்ச்சி. 4-3-2026 முதல் 14-3-2026 வரைக்கும் சனி பகவானின் உத்திரட்டாதி நட்சத்திர காலில் டிராவல் பண்றார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15-3-2026 முதல் 25-3-2026 வரைக்கும் புத பகவானின் ரேவதி நட்சத்திர காலில் டிராவல் பண்றார். இந்த வகையில் உச்சமடைந்து சுக்கிர பகவான் எப்படிப்பட்ட சூழல்ல எல்லாருக்கும் என்னென்ன ஒரு நன்மைகளை செய்ய போறார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள். ரொம்ப பேர் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலை, பண்ணிக்கங்க. அதேமாரி இந்த பதிவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். நிறைய லைக்கிங் வரணும். அடுத்தபடியாக ஜாதகம் பார்க்கணுன்னு வர்றவங்க வாட்ஸ்அப்புக்கு உங்களோட ஜாதக டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு பலன் தெரிஞ்சுக்கோங்க. அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சுக்கிர பகவான் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். ஹிமகுந்த மினாலாபம் தைத்தியானம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்கவம் பிரணமாமியகம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான துலாம் ராசி நேர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான பேச்சு. உங்களுக்கு சுக்கிர பகவான் அப்படின்னாலே சூப்பர். நிறைய துலாம் ராசி அன்பர்கள் டயபெட்டிக் பேஷண்ட் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த வகையில் உங்களுக்கு சுக்கிர பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன், அதே சமயம் அஷ்டமாதிபதி. இந்த இடத்துல அவர் இதுவரைக்கும் எங்க இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் ராகுவோடு இணைந்தாலும் குருவோட பார்வையை பெற்று உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் நல்லது பண்ணார், ஆன்மீக விஷயங்களில் நல்லது பண்ணார், பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு கிடைச்சது, எல்லாமே உங்களுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த சுக்கிரபகவான் எங்கே வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பகைருண ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துக்கு உச்சமடைகிறார். 6ஆம் இடத்துல எந்த இடத்துல வேணாலும் உச்சமடையலாம். உங்களுக்கு 2 ஆதிபத்தியம் இந்த சுக்கிர பகவான். ராசிநாதன் 6ஆம் இடத்துல உச்சமடைகிறது ரொம்ப விசேஷம். ஆனால் அஷ்டமாதிபதி உச்சமடையக்கூடாது. கரெக்டா? ஏன்னா அஷ்டமாதிபதி அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் கேர் எடுக்கணும். அந்த வகையில் அஷ்டமாதிபதி உச்சமடைகிறார் அப்படிங்கும்போது நம்ம 2 விஷயத்தில் கவனமாக தான் வரும். 2 விஷயம். பேசுகிற வார்த்தைகள், உடல் ஆரோக்கியம். ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம். 8ஆம் இடத்து அதிபதி அப்படின்னாலே நம்ம ஆயுள் விருத்தி அடையணும் அப்படின்னா உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேணும். கண்டதை சாப்பிட்டுட்டு கண்டதை இது பண்ணினா அப்புறம் மருத்துவ செலவுகள் தான் அதிகமாக. மருத்துவ செலவுகள் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? உடம்பு கெட்டு போகும். சரியா? அதுமாதிரி பேசுகிற வார்த்தைகள். நீங்கள் சாதாரணமாக அடுத்தவங்களை மன கஷ்டப்படுற மாதிரி பேச மாட்டீங்க, இருந்தாலும் அமைதி காக்கிறது நல்லது. அதே சமயம் ராசிநாதன் உச்சமடைகிற பட்சத்தில் உங்களுக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்கும்.
சந்தோஷமான ஒரு செய்தியெல்லாம் கிடைக்கும். சந்தோஷமான விஷயங்களில் ஈடுபட்டு சந்தோஷத்தை சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாதிரி இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு விலக போகுது. ஏன்னா அந்த 6ஆம் இடத்துக்கு உச்சமடைந்த சுக்கிர பகவான் வந்தாலும் அங்கே யார் இருக்காங்க? சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் வந்ததுலேருந்து உங்களுக்கு பயங்கரமான ஒரு டாப் மோஸ்ட் லெவலில் போயிட்டுருக்கீங்க. தைரியம், பகைமைகை அப்படியே அடியோடு வேலை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கீங்க. எவ்வளோ பெரிய ஆளாக அந்த கொம்பனாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. உங்களுக்கு எது நல்லதுன்னு தெரியுதோ அதான் செய்வீங்க. உங்களோட கடன் சுமையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. பரவாயில்லை, ரொம்ப பெருசாக இருந்தது, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. உடல் ஆரோக்கியம் சொல்லவே வேண்டாம், நல்லா இருக்குது. அதுக்கு தான் சொல்ல கவனமாக இருங்கன்னு. ஏன்னா அஷ்டமாதிபதி இப்போ உச்சமடைகிறார். அப்போ கவனமாக இருக்கணும். ஏன்னா எப்போவுமே எல்லா கிரகங்களுக்கும் பார்த்திங்கன்னா 2 ஆதிபத்தியம். சூரிய சந்திரர்களில் மட்டும்தான் ஒரு ஆதிபத்தியம், மற்ற எல்லாருக்கும் 2 ஆதிபத்தியம். இந்த 2 ஆதிபத்தியம் வந்து ஒன்று நல்லா வேலை செய்யும், ஒன்று வந்து நம்மளை கவுத்து விடும். அந்த எது கவுத்து விடுறதோ அது சரி பண்ணிக்கணும் நம்ம, அவ்வளோதான். இப்போ 4 டயர் இருக்குது அப்படின்னா ஒன்று வந்து இதாக இருக்குது அப்படின்னா அந்த ஒரு டயரை நம்ம மாற்றணும், அவ்வளோதான். சிம்பிள் லாஜிக். அதுக்காக 4 டயரை நம்ம மாற்ற போகிறாங்க? அதுமாரி தான். அந்த எந்த ஆதிபத்தியம் நமக்கு வீக்காக இருக்கோ அந்த ஆதிபத்தியத்தை நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். அந்த வகையில் இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கிரன் வந்து உச்சமடைகிறாரு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பயணம் உங்களுக்கு ஏற்படும். வெளியூர் பயணம் அல்லது வெளிநாட்டு பயணம் இதெல்லாம் கிடைக்கும். அவை குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக சில வேலைகளை செய்வீங்க. ஒரு எக்ஸ்கர்ஷனுக்கு செலவு, இல்லைன்னா படிப்பு. இப்போ சாதாரணமாக ஏதாவது கொஞ்சம் வேறு ஸ்கூலில் சேர்க்கலாம், இல்லை வேறு ஏதாவது அவங்களுக்கு டெவலப்மெண்ட்ஸ் பண்ணலாமா. இப்போ எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஏதாவது ஒன்று, ஸ்போர்ட்ஸ் ஏதாவது ஒன்று அப்படி பண்ணலாம். அவங்களுக்கு என்ன பிடிக்கிறதோ, சப்போஸ் ஹாக்கி பிடிக்கிறதா, கிரிக்கெட் பிடிக்கிறதா, எதில் அவங்கள டேலண்ட்டை கொண்டு போகலாம். அதுமாதிரி நிறையா இருக்குது. அத்லட்டிக்ஸ் எவ்வளோ இருக்குது, அதில் கொண்டு போகலாமாங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு கிடைக்கும். தந்தையாருக்காக நீங்கள் சில வேலைகளை செய்வீங்க. அதனாலேயே தந்தையாரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதுமாதிரி விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது ஒன்று வாங்கணும்னு திட்டமிட்டு நிற்பீங்க, டக்குன்னு வாங்கிடுவீங்க. அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அந்த அவங்க எதிர்பார்த்த அந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கும். இந்த நேரத்தில் உதிரி வருமானம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த உதிரி வருமானம் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுனால கடன் சுமை குறையும். கடன் இருந்தால், இல்லைன்னா அதை சேவிங்ஸில் பண்ணிடுவீங்க. ஏதாவது ஒரு எஃப்டியோ ஏதோ ஒன்று போட்டுருவீங்க. சில பேருக்கு வீடு வாங்கணும், கையில் பைசாலாம் இருக்குது, சரியாக ஒரு அமைய மாட்டேங்குது, டக்குன்னு அமைஞ்சிடும். அதே வகையில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் எல்லாமே அதேமாரி கூட்டாளிகள்லாம் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. இந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைரியத்தோட ஒரு வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு வேலைகளையும் தைரியமாக செய்வீங்க, அதற்குண்டான ஒரு வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரி, பரிகாரம் அப்படின்னு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் தான். மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்க. எப்போவுமே துலாம் ராசி அன்பர்கள் தினந்தோறுமே சொல்ல வேண்டியது மகாலட்சுமி ஸ்துதி தான். ரொம்ப அற்புதமான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாதிரி வெள்ளிக்கிழமை துர்க்கைக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க, தைரியம் அதிகமாக இருக்கும். மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்க, செல்வநிலை துர்க்கையை வழிபாடு பண்ணுங்க, தைரியம். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிரன் பெயர்ச்சி, அதாவது உங்களது ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவானின் பெயர்ச்சி அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.